யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தாங்க. இந்த யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவை குறித்து மட்டும் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிட நேரம் ஆயிடுச்சு. அவர் யூதாவின் புத்தகத்தில் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்களேன். எடுத்து வாசிப்போம். யூதாக்கு எழுதின நிருபம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. யூதாக்கு எழுதின முதல் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரன். அங்க யாரு யாக்கோப்பினுடைய தம்பின்னு சொன்னாங்களோ அதே யூதா தான் இவரும். இவர் இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரனுமாகிய யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று யூதா எழுதுறாரு இல்லையா? இப்ப இந்த யூதா யாருன்னு சொல்லிட்டு இருங்க வர கொஞ்சம் பார்த்துருவோம். யூதா அதே லூக்காக்கு எழுதின நிருபம், மார்க்குக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். இந்த யூதாவை குறித்து அங்க போடப்பட்டிருக்க பாருங்க. மார்க்குக்கு எழுதின நிருபம், மார்க் 6வது அதிகாரத்துல 3வது வசனம். அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோப்பு, யோசேப்பு, யூதா, சிமியோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்துல இருக்கின்றார்கள் என்று இயேசுவானவர் அங்க காட்டுறாங்க. இவர் இயேசுக்கு யாரு? யூதா கூட பிறந்த ஒரே தாய் வயிற்றுல பிறந்த சகோதரர். ஆனா யூதாவை குறிச்சு அங்க காண்பிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லுங்க, யாக்கோப்பின் சகோதரன். அவர் நிருபம் எழுதும் போது சொல்றாரு, அப்பா பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற நிருபம் இதுவே என்று சொல்றாரு. எந்த இடத்திலும் தான் உறவை அங்க காட்டிக்கவே இல்லை. என்ன காட்டிக்கல? நான் இயேசு கிறிஸ்துடைய தம்பி. சபைக்குள்ள உறவை காட்டாத. இது உறவை காட்டுற இடம் கிடையாது. இது உத்தமத்தை காட்டுற இடம், சாட்சியை காட்டுற இடம். அங்க அவர் அழகா சொல்றாருப்பா, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். இங்க வந்தா நீ யாரா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனோ ஊழியக்காரிகளும். அல்லேலூயா. எப்ப நீ அந்த மனநிலைக்கு வந்து இங்க இருக்கிறியோ அப்பதான் தேவ சமூகத்துல வளருவ. இது எங்க சொந்தக்கார சபை, இது எங்க உறவுக்காரங்க சபை, முடிஞ்சு போச்சு. இங்க உனக்கு பங்கே இல்ல. யூதா காட்டா சொல்லுவாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நான் உறவுக்காரன் நீங்க சொல்ல விரும்பலப்பா. ஏன்னா இது மகிமை நிறைந்த இடம். இந்த இடத்துல உறவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது.